வணக்கம். அந்தமான் சிறையில் 12 ஆண்டுகள். உல்லாஸ்கர் தத்தா. மனக்குழப்பங்களும் மாயைகளும். இதிலேயே கேப்ஷன் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். மனக்குழப்பங்களும் மாயைகளும். இது ஏன் இப்படி ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்தமான் சிறையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் பல கொடுமைகளுக்கு கடுமையாக உள்ளாக்கப்பட்டாங்க. அப்படி அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு சம்பந்தமாக பரீந்தர் குமார் கோஷோட இந்த உல்லாஸ்கர் தத்தாவும் அந்தமான் சிறையில் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார். இவருடைய பதிவுகள் தான் இந்த புஸ்தகம். இந்த ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் ரொம்ப சில பேர் தான் இதை பதிவு பண்ணாங்க. இந்த பதிவுகள் மூலமாக தான் இந்த கொடுமைகளே நமக்கு வெளியில் வந்தன. அதில் ஒரு முக்கியமான பதிவு தான் உல்லாஸ்கர் தத்தாவோட இந்த புத்தகம். இவர் இது வங்காளத்தில் அமர் கரஜிபான் அப்படின்ற பேரில் எழுதினார். அதை ஆங்கிலத்தில் 12 years of prison life அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க. அந்த 12 years of prison life புத்தகத்தை தமிழில் இப்போது சுவாசம் பதிப்பகம் வெளியீடாக அந்தமான் சிறையில் 12 ஆண்டுகள் மனக்குழப்பங்களும் மாயைகளும் அப்படின்ற பேரில் பிரியா ராம்குமார் அவர்கள் அற்புதமாக மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புஸ்தகத்தில் இந்த மனக்குழப்பங்களும் மாயைகளும் அப்படிங்கிறது ஏன் முக்கியத்துவம் வருதுன்னா, இந்த தண்டனைகள்னால உல்லாஸ்கர் தத்தா கடுமையான மனச்சிதைவுக்கு உள்ளானார். அவருக்கு பல கற்பனைகள் கதாபாத்திரங்கள், தன்னுடைய காதலி, தன்னுடைய சொந்தக்காரங்க, தன்னுடைய சகோதரர்கள் தான் தன் மனக்குன்னு தோன்ற ஆரம்பித்தார். அது அவருக்கு நிஜமாக பொய்யானே தெரியல. அவர் அந்த நிஜம்னு சில நேரம் நம்புகிறாரு. இல்லை, இது எப்படி நடந்தது அப்படின்னு தனத்தானே வேந்துக்கிறாரு. ஸோ இந்த மனக்குழப்பத்திலேயே, இந்த மாயைகள்லேயே அவருடைய நாட்கள் கழியுது. அவர் அது இந்த மனக்குழப்பங்கள் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு தான் தீர்க்கிறேன்ற பேரில் அவர் கடுமையான மின்சார தாக்குதலுக்கு வேலை உள்ளாக்கப்பட்டார். அதனால் மேலும் மேலும் அவருக்கு மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாச்சே தவிர அவருக்கு அதனால் எந்த தீர்வுமே கிடைக்கல. ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம், ஆங்கிலேய அதிகாரிகள் அந்த கைதிகளை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் உணரலாம். இந்த புத்தகத்தில் படிக்கிறது மூலமாக நமக்கு ஒரு அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கையின் மூலம் நம்ம அறிகிறோம் அந்த காலத்தில் எவ்வளோ நமக்காக பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக நம்ம கருத்துக்களை தெரிவிக்கிறோம், சுதந்திரமாக வாழறோம் இந்தியாவில் அப்படின்னா, இந்த மாதிரி மனிதர்களுடைய தியாகத்தினால தான் நம்ம இந்த அளவுக்கு சுதந்திரமாகவும் நம்மளோட கருத்துக்களை வெளிப்படையாக பேசுறதாகவும் வாழ்கிறோம். அந்த மாதிரியான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த புஸ்தகத்தை நம்ம எல்லாருமே படிக்கணும். ஏன்னா இந்த படிப்பதன் மூலமாக தான் நம்ம அவருக்கு அஞ்சலி செலுத்தணும். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக போராடிய இந்த மாமனிதர்களின் வாழ்க்கையை அற்புதமாக பதிவு செஞ்சிருக்கிற புத்தகம் தான் இந்த புஸ்தகம். இதை எல்லாருமே கண்டிப்பாக வாங்கி படித்து இது போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். நன்றி.